நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் வெள்ளகேவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் கிராமத்திலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு பெரியகுளம் பகுதிக்கு வரும் பாதி வழியில் கால் இடுப்பு பகுதியை செயலிழந்த முதியவரை கிராம மக்கள் டோலி கட்டி தூக்கி சென்று தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. விரைவில் சாலை அமைக்க வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளகேவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் கிராமங்கள் அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த இரண்டு கிராமங்களுக்கும் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சாலை வசதிகள் இல்லாமல் கரடு முரடான வனப்பகுதியிலும் ஆறுகளை கடந்து தங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தாங்கள் விளைவிக்கக்கூடியவை சந்தைப்படுத்தி தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் சின்னூர் காலனி கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் வயது 50 என்பவர் பெரியகுளம் பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு இந்த முதியவரும் மேலும் இதே கிராமத்தை சேர்ந்த மற்றொருவரும் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு சுமார் 8 கிலோமீட்டர் நடக்க முற்பட்டனர். அப்பொழுது 2 கிலோமீட்டர் வழியின் பாதியிலேயே நாகராஜிற்கு அதிக இரத்த அழுத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் கால் இடுப்பு பகுதி செயலிழந்து சொல்லப்படும் நிலையில் அந்த பகுதியை விட்டு கடக்க முடியாமல் அவதியடைந்தனர். உடன் வந்த நபர் சின்னூர் கிராமத்திற்கு தகவல் அளிக்கவே கிராமத்திலிருந்து வந்த பொதுமக்கள் முதியவரை மீட்டு டோலி கட்டி சுமார் 6 கிலோமீட்டர் தூக்கி சென்று தரைப்பகுதியில் இருந்து வாகனம் மூலம் தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அங்கு முதியவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சின்னூர் பெரியூர் இந்த இரண்டு கிராமங்களுக்கும் சுதந்திரம் அடைந்தும் தங்களுக்கு தற்போது வரை சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் தொடர்ந்து சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பகுதியினர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் அவசர காலங்களில் நடந்து சென்றும் டோலி மூலம் சென்று வருவதாக கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனை தமிழக அரசு கவனம் செலுத்தி தங்கள் பகுதிக்கு விரைவில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.